ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. புது ரேஷன் கார்டு, அதுபோக மகளிர் உரிமை தொகை, இது கிடைக்காதவங்களுக்கு சீக்கிரமே வங்கி கணக்கை தேடி வரும் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான தகவல் வெளியே இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ புதுசாக ரேஷன் கார்டு வாங்கினவங்க, அதே மாதிரி இப்போ வரைக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவங்க, அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புது ரேஷன் கார்டு பிளஸ் மகளிர் உரிமை தொகை சீக்கிரமே வங்கி கணக்கை தேடி வரும் ரூபாய் 1000 வெளியான தகவல். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு வரும் நாட்களில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களில் பல லட்சம் பேர் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்திருந்தனர். இப்படி தமிழ்நாட்டில் புதிதாக திருமணமானவர்கள், புதிதாக குடியேறியவர்கள், தனி வீடு பிரிந்தவர்கள் பலர் ரேஷன் கார்டுகளை வாங்க தொடங்கியுள்ளனர். இப்படி ரேஷன் கார்டு வாங்க விண்ணப்பித்தவர்கள் ஒருவர் இருவர் இல்லை, மொத்தமாக 2.80 லட்சம் பேர். இதில் இதுவரை ரேஷன் கார்டு வழங்கப்படாத மீதமுள்ள ரேஷன் கார்டுகள் அடுத்த 2 வாரங்களில் பெரும்பாலும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த தமிழ்நாடு முழுமைக்கும் கிட்டத்தட்ட 2.80 லட்சம் பேர் ரேஷன் கார்டுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்கள ஏகப்பட்ட பேருக்கு இன்னும் கார்டு வரல. அவங்க எல்லாத்துக்குமே அடுத்த 2 வாரங்களில் பெரும்பாலும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் சென்று பொருட்கள் வாங்குபவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்துள்ளது. அதன்படி ரேஷன் கடைகளில் தற்போது வரை விண்ணப்பித்த 2.80 லட்சம் பேரில் 1 லட்சம் பேருக்கு புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படவில்லை. 2.80 லட்சம் பேரில் 1 லட்சம் பேருக்கு இன்னும் கார்டு வரல. அதில் நீங்களும் ஒருத்தவங்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது. 1.80 லட்சம் பேருக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டில் இருந்து பெயர் சேர்ப்பு, பெயர் நீக்கம் செய்வதற்கு புதிய முறை கடைபிடிக்கப்படுவதால் மக்கள் அவதிப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதனால் சில தாமதங்கள் ஏற்பட்டன. இந்த தாமதங்கள் களையப்பட்டு தற்போது ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இவர்கள் விண்ணப்பங்களை மேற்கொண்டு 1 வருடத்திற்கு மேலாகிறது. ஆனால் இவர்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்கப்படாமல் போனதற்கு காரணம் லோக்சபா தேர்தல் விதிகள் காரணமாக ரேஷன் கார்டுகளை கொடுக்க முடியவில்லை. அதன் சரிபார்ப்பு பணிகளை செய்ய முடியவில்லை. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 2.80 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க தமிழகம் முழுமைக்கும். அதில் அந்த 2.80 லட்சம் கார்டுகள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷமாக பெண்டிங்கில் இருந்துச்சு. கடந்த செப்டம்பர் 2024 இருந்து தான் இந்த கார்டுகள் எல்லாமே வழங்கப்பட்டுச்சு. ஆனால் ஜனவரி 2025 ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டுகள் எதுவுமே வரல. அதுக்கு முன்னாடி 4 மாதத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கார்டுகள் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் அப்படிங்கிறதுனால ஸ்டாப் ஆச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, அந்த 1 லட்சம் பேருக்கு கார்டு வர இருக்குல்ல, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வாரங்களில் பழையபடி கார்டு வழங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லோக்சபா தேர்தல் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ரீசன் இருக்குது, அதை நானே சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த மகளிர் உரிமை தொகை கொண்டு வந்தது தான். ஓகேங்களா? இப்போது அடுத்து என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது அதெல்லாம் முடிந்து ரேஷன் கார்டுகள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மார்ட் கார்டு வடிவில் வழங்கப்படுகின்றன. ஆனாலும் இன்னும் பலருக்கு ரேஷன் கார்டுகளை வழங்கவில்லை. புதிய விண்ணப்பங்களை ஆய்வு செய்யவில்லை என்று புகார்கள் உள்ளன. அதாவது நிறைய பேர் நினச்சிருப்பீங்க, நம்ம கார்டு மட்டும்தான் இப்படி ப்ராப்ளமில் இருக்குது அப்படின்னு சொல்லி. இல்லை நண்பா, கிட்டத்தட்ட 1 லட்சம் கார்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே கூடிய விரைவில் கார்டு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் மூவ் ஆகி உங்களுக்கு வர்றதுக்கு டைம் ஆகும். ஓகேவா? அது எவ்வளோ ஸ்டேஜ் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எந்த ஸ்டேஜில் இருக்குது, எப்போ வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அதோட லிங்க்கையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா நம்மளோட சேனலில் ஹோம் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோஸ் ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது கடந்த 1 வாரத்துக்கு முன்னாடி கூட அது சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மகளிர் உரிமை தொகைக்கான அப்டேட்டையும் பார்த்துடலாம். புதிதாக விண்ணப்பித்துள்ளவர்களுக்கு 3 மாதத்தில் உரிமை தொகை வழங்கப்படும் என்று தமிழ்நாடு சட்டசபை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இனி புதிதாக மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பம் செய்தால் அந்த விண்ணப்பங்கள் ஏற்க முடியுமா என்ற கேள்விக்கு தமிழ்நாடு சட்டசபையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அறிவித்தார். யாருக்கும் விடுபடாமல் எப்படி மகளிர் உரிமை தொகை வழங்க முடியுமோ அப்படி வழங்கி வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் இந்த 3 மாதத்தில் இல்லை அப்படின்னா இந்த 3 மாதத்துக்கு முன்னாடி யாராவது அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற சமயத்தில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணி அந்த மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை அப்படிங்கிறது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, கடந்த 4 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு வழங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் நியூவாக மேரேஜ் ஆகிருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருமே நிறைய பேர் இருப்பீங்க. அதில் யாராவது அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அண்டர் ப்ராசஸில் இருக்குது, கூடிய வரையிலாம் அமௌண்ட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ
எவ்வளவு பேருக்கு கூடுதலாக வழங்க முடியுமோ விதிகளுக்கு உட்பட்டு அவர்களுக்கு உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுத்து வருகிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பித்துள்ள தகுதியான அனைவருக்கும் 3 மாதத்தில் 1000 உரிமை தொகை தரப்படும் என்று சட்டசபையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். மகளிர் உரிமை தொகை தமிழ்நாட்டில் புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கு வரும் நாட்களில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகிருக்கிறது. அதாவது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற சமயத்தில் உங்களுக்கு வராமல் இருக்குது அப்படின்னா அது ப்ராப்பராக வெரிஃபை பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஏற்கனவே முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள், கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் ஆகியோர்களுக்கு எல்லாம் இந்த திட்டத்தில் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் ஏற்கனவே பென்ஷன் பெறக்கூடிய பெண்கள், அரசின் வேறு நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கு பணம் வழங்கப்படவில்லை. இவர்களுக்கு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் போது அதற்கான அறிவிப்புகள் வரலாம் என்று கூறப்படுகிறது. அதாவது என்னன்னா, காமனாக சொல்லணும் அப்படின்னா, கவர்மெண்ட் கேட்டகரியிலிருந்து நீங்கள் ஏதாவது ஒரு அமௌண்ட் வாங்குறீங்க, அதாவது அரசு ஊழியர்களாக இருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாவது அமௌண்ட் வருது, இல்லை அப்படின்னா அரசிடமிருந்து ஏதாவது நிதி உதவி வாங்கிட்டு இருக்கீங்க, முதியோர் உதவித்தொகை, ஊனமுற்றோர் உதவித்தொகை, இந்த மாதிரி உங்களோட குடும்பத்தில் யாராவது வாங்கினாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட்லேருந்து அமௌண்ட் வந்தாலும் சரி, இப்படி இருக்கவங்களுக்கு டெஃபினட்டாக இந்த அமௌண்ட் வராது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுக்கும் வருமா அப்படிங்கிறது அடுத்த உத்தரவில் உங்களுக்கு சொல்லப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த அனைவருக்கும் 1000 ரூபாய், அனைத்து ரேஷன் கார்டுக்கும் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா, அதுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் அமைச்சர் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பித்துள்ள அனைவருடைய விண்ணப்பங்களையும் பரிசீலித்து தகுதியுள்ள அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்பது அரசின் இலக்காகும் என்று விளக்கம் அளித்துள்ளார். இது காமனாக சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, முன்னதாக தமிழ்நாடு ரேஷன் கார்டு உள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை என பேசிய தகவல் வெளியான நிலையில் அதனை மறுத்து அமைச்சர் KSSR ராமச்சந்திரன் எக்ஸ் தளத்தில் விளக்கம் அளித்துள்ளார். அதாவது என்ன அப்படின்னா, அனைத்து ரேஷன் கார்டுக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா, அது ஒரு மேடை பேச்சில் நடந்துச்சு. ஸோ அது இல்லை அப்படின்னு சொல்லி அமைச்சரே பார்த்தீங்கன்னா மறுப்பு தெரிவிச்சிருந்தார். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான். என்ன அப்படின்னா, எல்லா ரேஷன் கார்டுக்குமே மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் செய்யப்படும். ஆனால் இதற்காக ரேஷன் கார்டு உள்ள எல்லோருக்கும் இந்த திட்டத்தின் கீழ் பணம் தரப்பட்டது அப்படின்னு இது ஆக்சுவலாக இது தரப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாறாக விண்ணப்பித்துள்ள அனைவருடைய விண்ணப்பங்களையும் பரிசீலித்து தகுதியுள்ள அனைவருக்கும் வழங்கப்படும். தகுதி இல்லாதவர்களுக்கு பணம் வழங்கப்பட வாய்ப்பு இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஒன்று பார்ப்பாங்க. இந்த கவர்மெண்ட் ஊழியராக இருக்காங்க, இல்லை நன்சை புன்சை நிலம் வச்சுருக்காங்க, இவ்வளோ ஏக்கருக்கு மேலே அப்படிங்கிறது, சொகுசு வாகனங்கள் சொல்லலாம். அதே மாதிரி காமனாக காரு, இந்த மாதிரி ஆடம்பர பொருட்கள் வச்சுருக்கவங்க, இவங்க எல்லாத்துக்குமே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கேட்டகரியில் என்னென்ன இருக்குது, எது இருந்தால் நமக்கு மகளிர் உரிமை தொகை வராது அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோஸில் சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அந்த எலிஜிபிலிட்டி என்னென்ன, எதில் போய் நம்ம அப்ளை பண்ணதை செக் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கோம். இப்போது இந்த வீடியோவில் மெயினாக பார்த்தது நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய ரேஷன் கார்டு வராமல் இருந்ததில்ல, அவங்களுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் பெண்டிங் இருக்குது. உங்களுக்கு ரேஷன் கார்டு வராமல் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த 2 வாரங்களில் பழையபடி ப்ராசஸ் பண்ணி கூடிய விரைவில் உங்களுக்கான கார்டு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வெரிஃபிகேஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்ளை பண்ணி வராமல் இருக்குல்ல, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா கூடிய விரைவில் உங்களுக்கு வந்துடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கூடிய விரைவில் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, மார்ச் 1ஆம் தேதி முதலமைச்சரோட பிறந்தநாள் அன்னைக்கு இந்த மகளிர் உரிமை தொகை மறுபடியும் அப்ளை பண்ணுறதுக்கான விண்ணப்பங்கள் எல்லாமே விரிவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த ஒரு அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது ரேஷன் கார்டு வராதவங்க எல்லாத்துக்குமே கூடிய விரைவில் இந்த 2 வாரத்துக்கு அப்புறம் வரப்போகுது. மகளிர் உரிமை தொகை வராதவங்களுக்கு எல்லாமே புதிய அறிவிப்பு வரப்போகுது. அதன் அடிப்படையில் இன்னும் நிறைய பேருக்கு கொடுக்க போகிறாங்க. இதில் மெயினாக நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. கம்பல்சரி எலிஜிபிலிட்டி அடிப்படையில் தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான விண்ணப்பங்கள் மட்டும் இதுக்கப்புறம் வரப்போகுது. திட்டம் விரிவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி யாராவது வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல ரன் ஆகும். இதுக்கப்புறம் வாங்குறதுக்கு வருமா வராதான்னு நினச்சிட்டு இருப்பீங்களா, ஸோ அவங்களுக்கான மெயின் அப்டேட் என்ன அப்படின்னா, கம்பல்சரி இதுக்கப்புறம் ஒரு விரிவாக்கம் வரும். மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் எல்லாமே கொடுப்பாங்க. நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த கேட்டகரியில் புதுசாக மேரேஜ் ஆனவங்க, இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணாதவங்க, புதுசாக ரேஷன் கார்டு வந்தவங்க, இவங்க எல்லாருமே இருப்பீங்க. அவங்க எல்லாத்துக்குமே கூடிய விரைவில் ஒரு வாய்ப்பு வரப்போகுது. அது மூலமாக நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணிக்கலாம்.
ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.